ரூம் டூர் நான் எப்படி வீடியோ பண்ணுறேன், எந்த ரூம்குள்ளேருந்து பண்ணுறேன், என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சு பண்ணுறேன், இதெல்லாம் வந்து யூடியூப்ல மூலியமா எனக்கு காசு மூலியமா கிடச்சி பண்ணேன்னா அதெல்லாம் வந்து எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வீடியோ நான் ஷூட் பண்ணுறேன் அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத தரம் போடுற வீடியோ உங்கள்கிட்ட வந்து சேரும். எப்படி இருக்குது வீடியோ கிளாரிட்டி அப்படின்றதையும் கீழே உள்ள கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வாங்கியிருக்கு க்ரீன் ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டாக வந்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நம்ம வீடியோவில் பார்த்துக்கலாம், பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஓரளவுக்கு தான் வந்து எடிட்டிங் தெரியும், அதை வச்சு தான் பண்ணிக்கேன். இந்த சேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது. ஓகேவா? க்ரீன் ஸ்க்ரீனுக்குன்னே வந்து ஸ்டாண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். ஸ்டாண்ட் மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன். ஓகேவா? வந்து என்னென்ன பொருள் வந்து இருக்குது, அதை எதை வச்சு நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன் அப்படின்றத முதல் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்ஸ் கேபிள், இந்த ஹெட்ஃபோன் வாங்கினேன்ல, நான் அதோட அன்பாக்சிங் வந்து போட்டிருந்தேன் நம்ம சேனலில். அதை போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள். இது ஆக்ஸ் கேபிள் ஒரு 2 இருக்குது. அதுக்கடுத்து அந்த ஹெட்ஃபோனை வந்து சார்ஜர் பண்ணக்கூடிய சார்ஜர் கேபிள் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இந்த அடாப்டர் மண்டே வந்து கொடுக்க மாட்டுறாங்க, வால் மட்டும் தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். ஓகேவா? அதுக்கடுத்து இந்த துணி வந்து எதுக்கு வச்சுருக்கேன்னா, இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒரு துணி பை. ஓகேவா? அதை வந்து நான் எதுக்கு வச்சுருக்கேன்னா, வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு கேமரா வந்து தொடச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு டஸ்ட்டுமே இல்லாமல் கிளியராக வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து எடுக்க முடியும். அதுக்காண்டி தான் வந்து இந்த துணிப்பை வந்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இது எப்படியோ வச்சுருவோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு கண்ணாடி கிடையாதுங்க. பார்க்குறதுக்கு நார்மலாக ஸ்டைலிஷாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும், பட் நார்மலான கண்ணாடி கிடையாது. என்ன அப்படின்னா, இந்த கண்ணாடியை போட்டுட்டு வீடியோ எடிட்டிங் பண்ணலாம், அதுக்கடுத்து ஃபோன் யூஸ் பண்ணலாம், அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறதுனால இந்த ஃபோனு கம்ப்யூட்டர் இதிலலாம் வந்து ரேடியேஷன் லைட்டுன்னு ஒன்று வரும். அது வந்து நம்ம கண்ணுக்குள்ளே போகும்போது கெடுதி. ஓகேவா? கண்ணை வந்து கெட்டு போயிடும்னு வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அந்த ரேடியேஷனை வந்து இந்த நம்ம கண்ணாடி வந்து போட்டிருக்கும் போது தடுத்துரும். அந்த ரேடியேஷன் வந்து கண்ணுக்குள்ளே வர விடாது இந்த கண்ணாடி. அதனால் இது வாங்கி வச்சுருக்கேன். கண்ணு வலிக்குன்னு வாங்கினேன். அப்போ தான் இந்த இது வாங்கினேன். 600 rupeesன்னு சொன்னாங்க. செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து அங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோல் பாக்ஸு. எதுக்குன்னா, இங்கே நம்ம அம்பர்ல லைட் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம். அதுக்காண்டி வந்து வாங்கினேன், அது யூஸ் பண்ணல. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன். இந்த ஹெட்ஃபோனை பற்றி ஆல்ரெடி ரிவ்யூ வந்து நான் போட்டிருக்கேன். போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள், நம்ம வீடியோவில் இருக்குது. ஓகேவா? இதை தான் கீழோட நான் கொடுக்குறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஷட்டர் பட்டன். இந்த ஷட்டர் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வினோதமான ஒரு கேஜெட்ஸுங்க. ஓகேவா? அந்த ஷட்டர் பட்டனில் தான் ஆக்சுவலாக இப்போயும் வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணுறேன். இது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கேமரா இப்போ நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா, இதை வந்து ஒரு தூரத்தில் வந்து வச்சுருவேன் ஃபோனை. நான் இங்கேருந்தே வந்து நான் கிளிக் பண்ணணும், வீடியோ வந்து ஆன் பண்ணணும், வீடியோ வந்து ஆஃப் பண்ணணும். ஓகேவா? அதுக்காண்டி வந்து இந்த பட்டன் வந்து யூஸ் பண்ணுவேன். இதை வந்து நான் ப்ளூடூத்தோட நம்ம மொபைல் ப்ளூடூத்தோட வந்து இதை நான் கனெக்ட் பண்ணிடுவேன். ஷட்டர் பட்டனை கனெக்ட் பண்ணோடனே வந்து நம்மளுக்கு வந்து அந்த கேமராவோட பட்டன் வந்து இதுக்கு வந்துடும். இந்த பட்டன் அமுக்கிட்டோம்னா கேமரா ஆன் ஆகும். இந்த பட்டன் திருப்பி அமுக்கினோன்னா கேமரா வந்து ஆஃப் ஆகும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், வீடியோ எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அதுக்கடுத்து வந்து கேமரா மட்டும் இல்லாமல் இதை வந்து வால்யூம் ஏற்றுறதுக்கு மட்டும் பயன்படுத்தினா இறக்க முடியாது வால்யூமை. அதுக்கடுத்து பாட்டெல்லாம் வந்து மாற்ற முடியாது. முக்கியமாக வந்து கேமராவுக்கு ஷட்டர் பட்டன் வந்து கேமராவுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தூரத்தில் ஃபோனை வச்சுட்டு நம்ம ஈஸியாக வந்து கேமரா ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்க முடியும் நம்ம ஃபேமிலியோட. ஓகேவா? ஜாலியாக இருக்கும். இதை வந்து இன்னொருத்தவங்க எடுத்து கொடுக்கணும் அவசியமே வந்து கிடையாது. அதுக்கடுத்து நான் வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பேன். இது மைக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 rupees வந்துச்சு. பார்த்திங்க, இது வந்து ஸ்டார்டிங்கில் வாங்கினது இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம காசு வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாமே அப்கிரேட் வந்து பண்ணிக்கிறோம். இன்னும் நம்மளுக்கு காசு வரல. இது எல்லாமே என் காசில் வாங்கினதுங்க. யூடியூப்பில் காசு வந்துச்சு, அதில் வாங்கினேன்னு சொல்லிடுறாங்க. இது மைக்கு. இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு 50 சப்ஸ்கிரைபரோட வராத டயத்தில் வாங்கினது இது. ஓகேவா? இப்போ நம்ம 1040 என்னமோ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இருக்குது. அதுக்கடுத்து இதுதான் வந்து பழைய ஃபோனு, ஓப்போ ஃபோனு. பழைய ஃபோன். இதுலேருந்து தான் 800 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். இப்போ ரீசெண்ட் வீடியோக்கு தான் ஃபோன் வாங்கியிருக்கேன். அதை பற்றி நம்ம லேட்டாக பேசுவோம். ஆனால் இன்னமும் வந்து இந்த செகண்டரி ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வெப்சைட்டில் நியூஸ் இதெல்லாம் படிக்கிறதுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். செகண்டரி ஃபோனாக இதை அப்படியே வச்சுருவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாங்கியிருக்கேன் ஃபோனோட சார்ஜரு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். சார்ஜர் யூஸ் பண்ணிக்கிட்டே வந்து எடிட்டிங் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பக்கத்துலேயே வச்சுருக்கேன். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர், நம்மளோட பழைய கம்ப்யூட்டர். இது இன்னும் எதுவுமே பண்ணலை.
அதுவும் இல்லாமல் ரொம்பவே வந்து கொஞ்சம் ஃபால்ட் ஆகிடுச்சு. நம்ம சாஃப்ட்வேர் வந்து அதாவது சாஃப்ட்வேர் ட்ரை பண்ணுங்க, ஓஎஸ் வந்து நம்ம போடணும். விண்டோஸ் 7 வந்து இருக்குன்னு கொஞ்சம் யூடியூப் சேனல் பெருசானதுக்கப்புறம் கொஞ்சம் கம்ப்யூட்டர் வந்து அப்கிரேட் பண்ணுவோம். விண்டோஸ் 10 இப்படி போவோம். ஓகேவா? இப்போ போய் கேட்டோம்னா 1500, 2000, 5000 கேட்குறாங்க. இப்போக்கும் தேவையில்லை. அதுக்கடுத்து இந்த க்ரீன் ஸ்க்ரீனுங்க. இந்த க்ரீன் ஸ்க்ரீனை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்குது பாருங்கள். இது பேக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்ட் வந்துச்சு. க்ரீன் ஸ்க்ரீன் தனியாக வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க. க்ரீன் ஸ்க்ரீனை காட்டுறேன், பார்த்துக்கோங்க. சரி, இன்னும் அதை வந்து நான் சுருட்டி வச்சுருக்கேன் அப்படியே. அது ஏன்னா ரொம்ப நீளமானது. 600, 600 rupees க்ரீன் ஸ்க்ரீன் மட்டும். அங்கே இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1500 என்னமோ ஒரு சம்திங் வந்துச்சு. இது எல்லாமே வந்து என் காசில் தான் வாங்கினது. ஓகேவா? இது வந்து ரீசெண்டாக தான் வாங்கினேன். நெஞ்சில் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் இந்த க்ரீன் ஸ்க்ரீனே நம்ம சேனல் வந்துக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் நாள் இருந்து. அதுக்கடுத்து வந்து இந்த சேர். இப்போ வந்து நம்ம எப்படி வீடியோ எடுக்கிறோம், இன்னொரு ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டேன்ட்டானே, அம்பர்லா லைட். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 வாங்கியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அம்பர்லா லைட்டு 2 வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கோம். போட்டு காட்டுறேன். இங்கே நான் டேபிள் வச்சுருந்தேன்னா அதில் அமுக்கணும்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அம்பர்லா லைட். பட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு காமெடியான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்பர்லா லைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு பல்ப்பு வந்து பார்த்திங்கன்னா மாட்டுவாங்க, பெருசாக வந்து மாட்டுவாங்க. ஆனால் நான் அந்த பல்ப்பை வந்து பார்த்திங்கன்னா போடாமல் ஏன்னா அந்த பல்ப் வந்து எனக்கு கிடைக்கல. இனிமேல் வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இந்த குண்டு பல்ப்பு வாங்கிட்டு வந்து மாட்டி விட்டேன். கட்டுக்கம்பி வச்சு. பிளானை பார்த்தீங்களே, வேறு லெவலாக. சரி, ஓகே. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு அம்பர்லா லைட்டு, அதே கான்செப்டில் இதையும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதுவும் ஒரு 1300 இந்த மாதிரி ரேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா மாட்டிடுவேன். இந்த மாதிரி வந்து ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா மாட்டிட்டு ஷட்டர் பட்டனை வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வச்சுருவேன். அதுக்கடுத்து மைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ ஜாக்கில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிடுவேன். மாற்றிட்டு இந்த மைக்கை வந்து நான் சட்டை காலரில் மாட்ட மாட்டேன். ஏன்னா அந்த காலர் வந்து ஏன்னா அது அவ்வளோவா காஸ்ட்லி கிடையாதுல்ல. காலரில் வந்து இடிக்கும் போது இறையும். ஓகேவா? இறையினால கையில் வச்சுக்கிட்டு பேசும்போது கிளியரான ஒரு சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஓகேவா? அதனால தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறது. அதுக்கடுத்து வந்து இந்த அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு அதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி போடுறது தான், வேறு வேலையே வந்து கிடையாது. ஆனால் நம்ம க்ரீன் ஸ்க்ரீனை வந்து இருக்கும்போது நம்ம குரோமோஜியை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தி அந்த க்ரீன் ஸ்க்ரீனை வந்து அப்படியே மறைய வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான பேக்ரவுண்டை வந்து பார்த்திங்கன்னா போட முடியும். அதுக்கடுத்து மேலே ஒரு லைட்டு வேறு வந்து பார்த்திங்கன்னா வச்சு குண்டு பல்ப் மாதிரியே போட்டிருக்கேன். இது மூலியமாக அதை வந்து வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணலாம். அதுக்கடுத்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் தியேட்டர் 5.1 இருக்குது. ஆனால் அவ்வளோவா வந்து அதை நான் போட மாட்டேன், வேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாங்கியிருக்க ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா நான் காட்டலை. இப்போ வாங்கியிருக்க ஃபோனை இதுதான் இந்த ஃபோனு. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கேன். ஏன்னா ஓப்போ வந்து வாங்கி 5 வருஷம் ஆகி சாஃப்ட்வேர் அப்டேட்டில் ஒன்றுமே இல்லை. எடிட்டிங் பண்ணுறது அவ்வளோ கஷ்டங்க. 5 வருஷம் அந்த ஃபோனை வச்சு யூஸ் பண்ணிக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். இதாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோனு சாம்சங் A52 வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கேன். இது வந்து 8 மாதம் ஆச்சு. 25,000 வந்து பார்த்திங்கன்னா வாங்கினேன். ரீசெண்டாக தான், இன்னும் ஒரு 6 நாள் 7 நாள் தான் அது இருக்குது. 6 நாள் இல்லை, ஒரு 3 நாள் 4 நாள் தான் இருக்குது. உண்மையிலே வந்து கிளாரிட்டி, அதாவது கேமராக்காண்டி தான் அந்த ஃபோனை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன். உண்மையிலே வந்து சூப்பராக இருக்குங்க. ஓகே, ஹோம் பேஜில் உங்களுக்கு காட்டுறேனே, இதான் ஃபோனு. இதுதான் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய் பாய், நன்றி, ஜெய்ஹிந்த். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.